இப்ப காலையிலேயே நான் காண்ற காட்சி கனவா இல்ல நினைவா? என்ன அதிசயம் நடக்குது நம்ம வீட்ல? நினைவுதான். நீங்க காலையிலேயே காண்ற காட்சி நினைவுதானா? என்ன புக்கு பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? இன்னும் 2 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு. ஃபுல்லா போயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ரீஓபன் ஆகிறங்காட்டி இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. புக்கு, ஃபைலு, கொடுத்த ப்ராஜெக்ட், ஹேண்ட் ரைட்டிங் ஷீட்டு, நோட்டு, பேடு, பாக்ஸ், அப்புறம் இன்னும் போய் ஷூ எல்லாம் எடுத்து துடைக்கணும். ரிப்பன்லாம் உள்ள பூட்டி வச்சுட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வெளியே வைக்கணும். ட்ரெஸ் எனக்கு வந்து போய் இன்னும் எடுத்துட்டு வரணும். நிறைய வேலை இருக்கு 2 நாள்ல. ஓ 2 மாசமா வேலை செய்யல, இப்ப கடைசி 2 நாள்ல தான் வேலை செய்யறீங்க, அப்படித்தானே? ஆமா. சுகஸ்தி, நீ ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டு இருக்கிற. கலர் அடிச்சுட்டு இருக்கியா? அடி அடி அடி. சோகம் கலந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுதே சன்சியா. அது முகத்துல சுகஸ்தியாவோட லைட்டா லைட்டா. பேக் எல்லாம் ஓகே. எல்லாமே ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சா? எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ல போய் புக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, நீ எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதுதான் வேலை. எடுத்து வைங்க. கிளம்புங்க ஸ்கூலுக்கு, தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஸ்கூலு. மண்டே ஹாப்பியா தான் இருக்கு. ஹாப்பியா தான் இருக்கா? புது டீச்சர்ஸ் கிளாஸ் டீச்சருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கிளாஸ் மாதிரி இருக்கும், பெஞ்ச் மாதிரி இருக்கும், நோட் புக்ஸ் எல்லாம் புதுசா வரும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறப்ப இப்ப இருந்தே ஸ்டார்டிங்லயே படிச்சுக்கிட்டா கொஞ்சம் மார்க் அதிகமா வாங்கிடலாம். நிஜமா? நிஜமா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. யாரு சிபிஎஸ்சி? நான் சிபிஎஸ்சி. சுகஸ்திகா என்ன இது? அண்ணாரு சிபிஎஸ்சி இல்ல, ஸ்டேட் போர்டு. சுகஸ்தி அண்ணாரு என்னடா, இந்த 2 வருஷம் ஒழுங்கா படிச்சீங்கன்னா அடுத்த டைமாவது சிபிஎஸ்சி போலாம். ஓகேவா? படிப்பியா? என்னமோ சாமிக்கு தான் வெளிச்சம். சரி பாப்போம். ஒயிட் ரைஸ், வெண்டங்காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு, பூண்டு, சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு வச்ச வெண்டங்காய் புளிக்குழம்பு. அப்படி இங்கே முட்டைக்கோஸ், முட்டை, தேங்காய் பூ எல்லாம் போட்ட பொரியல், ரசம், தயிர். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான ரெசிபீஸ் தான். இனிமே தான் சாப்பிடணும். யார் சாப்பிட்டீங்க? சுகஸ்தி சாப்பிட்டாளா? சன்சினி நான் இன்னும் சாப்பிடலங்கம்மா. ஏன்? நான் பெட்ஷீட் தலைவாணி எல்லாமே எடுத்து வைக்கல, எல்லாமே அப்படியே கிடக்குது. சாப்பிடாம கூட ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறியா சன்சிகா? சாப்பிடலையா? ஏன் தங்க ப்ராஜெக்ட் காணுமா? இல்ல, வீடியோல நல்லா சொல்லு, ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் பார்க்கட்டும். ஹிந்தி டியூஷன் பேக்ல கேது இருக்கும், இல்லைன்னா நான் மறுபடியும் டபுள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன். டபுள் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு ஃப்ராட் வேலை பண்ணி கொண்டு போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது. என்னமோ பண்ணு, படிச்சா சரி. செல்லக்குட்டி நீ சாப்பிட்டியா? ஓகே. சன்சி இன்னும் சாப்பிடல, அவ பொறுமையா சாப்பிட்டும். அப்படியே ஆஃபீஸ்க்கு நடந்து போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிஷினில் இன்னும் லோடு போடவே இல்லை, பாதி மட்டும் போட்ட வாக்கில் இருக்குது. தண்ணியை திருவி விட்டுட்டேன். இனி வாங்க ஆஃபீஸ்க்கு போய் பார்ப்போம். இதெல்லாம் சரியான மழை. இங்கெல்லாம் அப்படியே தண்ணியாக நின்றுட்டு இருந்தது. இன்னைக்கு தான் எல்லாம் வத்தி போச்சு. ஒரு 2 ஓலை மழை இருந்திருக்குமா? இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றத்தை எல்லாமே கம்ப்ளீட்டாக கொரியர்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே பேக்கிங்கானது எதுவுமே இல்லை. இன்றைக்கி அதை மட்டும் பண்ணி வச்சா போதும். இந்த வாரம் நமக்கு அகாரோலேருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகாரோ மார்வல் எலக்ட்ரிக் கிரேட்டர் அண்ட் ஸ்லைஷர் மிஷின் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 5 டைப்பான அட்டாச்மெண்ட்ஸும் சென்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் யூனிட் வந்து இந்த கிரே கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் தான் வந்து மெயின் யூனிட்டு. இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இருக்குது. நல்லா கிரிப்பாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக கீழே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரிப்பாக ப்ளேஸ் ஆகிக்குது. ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது.
ஒரு சின்ன கபோர்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அட்டேச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரு புஷ் பண்ணோம்னா போதும், நல்லா ஈஸியாக இதாகிக்குது. நமக்கு எந்த மாதிரி காய் வந்து திருவணுமோ அந்த ஸ்லைசரை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து மேலே வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு புஷ் பண்ணோம்னாவே போதும், பீட்ரூட் நல்லா அழகாக துருவி வந்துடுது. பார்த்திங்கன்னாவே தெரியும். மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல் மோட்டார் வந்து போட்டிருக்காங்க. 250 வாட்ஸ் வந்து இருக்குதுங்க. காப்பர் மோட்டார் தான். 5-in-1 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டரும் பண்ணிக்கலாம், ஸ்லைசரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து தான் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 year வந்து கொடுத்துருக்காங்க. காய் வந்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அது போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவி எடுத்துக்கலாம். கேரட் பீட்ரூட் ரெண்டுமே நான் வந்து நல்லா திருவி எடுப்போம் பார்த்தீங்களா, அது போல் எடுத்துக்கிட்டேன். எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதே போல் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதெல்லாமே எடுத்து காயெல்லாம் அதில் போட்டுட்டு இப்படி தண்ணியில் வந்து நம்ம இப்படி காட்டினோம்னாவே போதும், நல்லா க்ளீன் ஆகி வந்துடுது. ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு எடுக்க முடியாமல் இருக்கும். அடுத்த முறை சமைக்கும் பொழுது அந்த காயெல்லாம் காஞ்சு போய் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. எந்தளவுக்கு ஈஸியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீனும் வந்து பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து ஸ்லைஸ் மாதிரி போடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக போடணும். வாழைக்காய் வந்து ஸ்லைஸாக போடணும். எந்த காய் எப்படி வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய் எப்படி வெட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க. காய் ஸ்லைஸ் பண்ணுறது, திருவுறது இது மட்டும் வந்து கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையெல்லாம் வந்து பவுடர் மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, பிரெட்லையெல்லாம் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது. நீங்கள் தேங்காய் எல்லாம் கூட இதில் வந்து போட்டு திருவி எடுத்து வைக்கிறனாலும் கூட எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையே வந்து நல்லா ஹார்டாக தான் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக இதாகி வர்றது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுலேயே வந்து கேரட் வந்து ரொம்ப பெருசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக சன்னமான பிளேடு வந்து போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக சன்னமாகவும், வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியும் எடுத்திருக்கேன். எந்த பிளேடு போட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் வந்து சூப்பராக கட் ஆகி வருது. இந்த அகாராவோட மார்வெல் எலக்ட்ரிக் கிரேட்டர் அண்ட் ஸ்லைசர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன். உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அப்படியே ஞாயிற்றுக்கிழமை காலையில் மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கோயிலோட கும்பாபிஷேகம். அதுக்காக 2 மணிக்கே எழுந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். 4:30க்கு அங்கே கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகுனாங்க. எப்படி ஒரு 5 மணிக்கு தீர்த்தம் வந்து விடுவாங்க. நாம் ஒரு 4 மணிக்கு பொழுது கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கும்பாபிஷேகம் இப்போ நடக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் வந்து நடக்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அச்சோ 1.5 வருஷம் ஆச்சு, நமக்கு இன்னும் குழந்தையே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்து போய் சுவாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வந்தேன். இப்போ இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் வந்து அழகுமணியாட்ட பிறந்து கும்பாபிஷேகம் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இனி அடுத்து 12 வருஷம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வரும் பொழுது நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த மொமெண்ட் இப்படியே இருக்கணும். போன டைம் கும்பாபிஷேகத்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ வந்து பட்டன் ஃபோன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதால அப்படியே கும்பாபிஷேகத்தை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சேனலில் வந்து போட்டு வைக்கிறேன்னா அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். நமக்கு பின்னாடி வர்றவங்களும் போய் பார்க்கலாம். ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். நாங்களும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி அப்படிங்கும் பொழுது கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து அந்த மந்திரம் ஹோமம் எல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே பார்க்கணும் விருப்பம் இருக்காங்க, கண்டிப்பாக அப்படியே லைவாக பாருங்கள். கள்ளனாய்
அருளியோ அன்பரே கருவூருள்ளானிலை அருளியோ அன்பரே வைஷ்ணவ ஜி சாஹா பீடார்த்தம் கிரியா சித்தஜே சாஹா ரத்ரத்தே சரம்புஜே புருஷதத்வாதி மகாபுருஷதத்வாதிபதே சூக்ஷ்மதேஹாதி மகாதாதி காமதாய நமஹ யாத்வாதிபதே வேத விஞ்ஞானாதி நமஹ ஞானபிந்தவே நமஹ நேத்ராதி நமஹ स्वाहा अधिपादे कालनाम्ने स्वाहा माया दत्ताय स्वाहा अधिपादे गहनेशाद स्वाहा मूर्ति शंभुजय प्रदाने ओम प्रदाने भोगा मनोन्मन्यासराजन अधिपादे कालजी नमः पूर्वकुंडे चामूर्ति अधिपादे दारिगारी नमः अग्नेय कुंडा मन्निमूर्ति अधिपादे शिवजी नमः दक्षिणकुंडे नमः नमः अधिपादे उग्राजी नमः नीलिकुंडे अग्निमुद्रे नमः ज्योतनाजी नमः पश्चिमकुंडे जलमुद्रे नमः ज्योतनाजी नमः जलमुद्रे जयदनाजी नमः ओम धूम्रवर्णा जलमुद्रे नमः जयदनाजी नमः आदिमुद्रे बृहद्राजी नमः नमरात्रिगाजी नमः आकाशमुद्रे विभक्त्यै नमः प्रदाने ओम मुक्तार्यै स्वाहा पूर्वे चामुण्डदिवाली दारिगाय स्वाहा आचार्य सर्वे आचार्य संभाव्य हम गुप्ता प्रधाने ओम विशालकोटाय उमाये स्वाहा पूर्वे योगी स्वाहा दक्षिणे गंगावी स्वाहा उत्तरத்திலிருந்து ரெண்ட பாகம் என்று சொல்லக்கூடியதான கழுத்து பாகம் வரை இருக்கக்கூடியதான பகுதியிலே வைஷ்ணவி எழுந்தருளை செய்து பீடத்திலே ஞானசித்தி எழுந்தருளை செய்து பூஜை சேவிக்கப்பட்டு பூர்ணாம் சேவிக்கப்பட்டு யாக மண்டபத்திலிருந்து மூலாலயத்திற்கு கொண்டு சமர்ப்பணம் செய்கின்றார்கள் सर्वे आचार्य उत्तायाम ओम इदं विष्णुर्विचक्रमे त्रेतादिरे भगव सपोडवक्यवाकं सुरेर विद्यादिद्वादिपदे विट्टवे अधिपानि वैष्णवी स्वाम प्रीणार्थम ज्ञानशक्तये स्वाम பரிவார குண்டங்களுக்கு பரிவார மூர்த்திகளுக்கு பூர்ணாவதியானது நிறைவு ஆகுது. 4ஆம் கால பூர்ணாவதி மகா பூர்ணாவதியாக நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு பூர்ணாவதியாக நடைபெறும். சன்னதியாக நடைபெற்று பூர்ணாவதி நடைபெறும். மேலே அனைத்து பக்தர்கள் பெருமக்கள் மெய்யன்பர்கள் அனைவராக எல்லாம் அல்ல அம்பிகை பரிபூரணர்களுக்கு பாதுகாப்பு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அனைத்து பரிவார ஆச்சாரியர்கள் பூர்ணாவதிக்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அறிவித்து இந்த புனிதநீரானது அவர்கள் புனிதநீரானது தீர்க்கப்படுவதற்காக சில பக்தர்களுக்கும் புனிதநீரானது சில நபர்கள் நண்பர்கள் ஏற்படுத்தினார்கள் நிர்வாகிகள் அவர்கள் அந்த தீர்க்கத்தை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படுவது அன்பு கொண்டு செயல் கொண்டு அன்பர்கள் இதை இன்று ஒத்துழைப்பு பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். आदिपदे रौद्रे स्वाहा विडात्तमिच्छा संकटे स्वाहा मूर्ति मूर्ति शरम दत्ते शरम बुझे सुध विद्यानगरे सर्वं जयति सर्वाभ्यो निवरामूर्ति महापरामुपार्घ्यं दत्त्वा பாவுதல் புனல் வந்தேவி பரஞ்சோதி பாண்டி கோடு மூடி நாவலா உனை நான் மறக்கினோ சொல்லுனாடம சிவாயவே பொன்னிய பிள்ளை சூடி रसने सद्याजने सीद समुद्रपदे सावित्री हनो देवी भक्षिके महादरणे महोरजस्थ शृंगे शृंगे यज्ञे यज्ञे विभीषणी इंद्रपत्नी व्याधिनी सरसिते यः वायुपरिजनसेनी श्रीन्धारा सत्यन्धा परिमेदिनी स्वपरिधत्तङ्गाय विष्णुपत्नी सर्वानसीनवान संयोजन बलि संयोजन आचार्य संयोजन बलि वायु निरुति ईशानम आग्नेयम पश्चिमम उत्तरम दक्षिणम पूर्वम क्रमத்தில் संयोजन பண்ணிக்கலாம்
போற்றி போற்றி நான்மறை நாயகி நான்காம் கால மகாபூர்ணாக நடைபெற்றன யாத்திராக நடைபெற்றன. இப்பொழுது கலசங்கள் வளமாக வரப்போகின்றது. அம்பிகையுடைய ஓம் ரௌத்ரி நமஹ ஓம் கருணே நமஹ ஓம் சர்வபூதபடியே நமஹ ஓம் மனோன்மணி நமஹ பரிமளபத்ர புஷ்பார்ச்சனான் சமர்ப்பயாமி. நாளிகேர கண்டத்தை நதினி குலத்தை தாம்பூலம் ஜெயதாபாஹனவே. மூலசாய கும்பாபியம் சமகாலத்தில் நடைபெறப் போகின்றது. அனைத்து மெய்யன்பர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய ஒரு குடும்பத்துக்கு நன்னீராட்டு பிரிவிழாவிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவிழை பற்றியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாத்தி வாசிப்பா. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. जयन्ती मङ्गलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा सौन्दरी स्वाहा सदा नमोऽस्तुते. வெற்றிவேல் சிவாச்சாரியர்கள் விரைவாக யாகசாலைக்கு முன்னதாக வைவாய்ப்பாடு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். அரசம்பாளையம் வெற்றிவேல் சிவாச்சாரியார் மிக விரைவாக யாகசாலைக்கு முன்னே வைத்திருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். மணிவளம் சுரக்க மன்னன்
ஏரோடும் வயல் சூழ்ந்த தேரோடும் வீதி நன்னி ஏற்றுமது திருக்கோயில் குடிகொண்டு ஈரேழு உலகமும் உட்கருணை பெற்றிடவே எழுந்தருளிய எம் குலச்செல்வியே காவிரியும் பன்னிசையும் மக்களமும் உலகிடவே காவிரியின் நீர் கொண்டு கருமீது கழிப்புடன் குடமுழக்கு நீராக மகா கும்பாபிஷேகமான நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேகமான நடைபெறும். எனவே பையில இருக்கிற பணம் பத்திரம் நைஸா பேச்சு கொடுத்து நவுட்டிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. கழுத்துல போட்டிருக்கிற நகை பத்திரம், கையில பிடிச்சிருக்கிற உங்க குழந்தை பத்திரம், மடியில வச்சிருக்கிற பணம் பத்திரம். கட்டம் போட்ட சட்டக்காரன்னா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பத்திரமா போயிடுவாங்க. அதனால பணத்தை வெளியே தெரியாம பாக்கெட்ல வைங்க. நீங்க பணம் இருக்கிற அண்டர்வேர் பாக்கெட்டை பத்திரமா பார்த்துக்கங்க. நீங்க வேலைக்கு பார்க்கிற நேரத்துல அண்டர்வேர் பாக்கெட்ல பேர் போட்டுடுவாங்க திருட்டு பசங்க. அதனால உஷாராயிருங்க. திருட்டு பசங்க, திருட்டு பொம்பளைங்க உங்களை உரசுகிட்டே வருவாங்க. பாருங்க, அந்த உரசுகிட்டே போடாம பாருங்க. பணத்தை, பொருளை, நகைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. குழந்தைங்களை கையிலேயே பிடிச்சுக்கங்க. ஹஸ்பண்ட் வந்து கும்பாபிஷேகத்தை நல்லா வளைச்சு கும்பாபிஷேகம் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஓரமாக நின்று நல்லா கலசத்துக்கு தீர்த்த விடுறது எல்லாமே சாமி வந்து பார்த்து திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அது எல்லாம் முடிச்சுட்டு உள்ள கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே சாமி இருக்கும் இல்லையா, அந்த சாமியும் பார்க்கடுவாங்கள்ல, அதுவும் போய் கும்பிட்டு வெளியில் யாகசாலைக்கு வந்து கும்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எங்கே இருக்காருன்னு அவரை ஃபோன் பண்ணி பிக் பண்ணிட்டோம். அப்படியே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க அந்த அன்னைக்கு கும்பாபிஷேகத்தன்னைக்கு. இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்களா எனக்கே வந்து தோணுச்சு, ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல், சக்கரை பொங்கல், தயிர், மோர் அப்படின்னு சாப்பாடு எல்லாமே போட்டாங்க. காலையில் ஒரு 6:30 பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாச்சு. 2 மணியிலேருந்து எழுதுங்காட்டி எங்களுக்கும் நல்ல பசியாக தான் இருந்தது. அங்கேயே சாப்பிட்டாச்சு. கும்பாபிஷேகம் ரொம்பவே சூப்பராக வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணணும்.
ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டாரம் வெங்கம்பூர் கிராமத்தில் இருக்கிற அக்கரைப்பட்டி பொன்முத்துச்சுவாமி தான் எங்களோட குலதெய்வம். அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.